ஸ்டார்ட் பண்ணலாமா? பேஜ் நம்பர் என்ன? 38மா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுமா, டைம் ஆகுது. சரியா? ஓகே. 38 படிங்க. ஷார்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, மல்டிப்ளையிங் லார்ஜ் நம்பர்ஸ். ஓகேவா? அங்கே பாருங்கள் 76285. ஓகே, அதை வந்து பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள், டைரக்ட் தான். மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரையும் எவ்வளோ லார்ஜ் நம்பராக இருந்தாலும் சிங்கிள் டிஜிட்டில் பண்ணும்போது உனக்கு அப்படியே வந்துட்டு கேரி ஓவர் ஆகிட்டே போகுமே தவிர ஈஸியாக தான் இருக்கும். மெத்தட் ஒன்றும் மாறாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 76285 டைம்ஸ் 3. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? 3 × 5 15, பேலன்ஸ் 1 அங்கே போயிடும். 3 8s are 24, 24 + 1 25, 2 வந்து கேரி ஓவர் ஆகிடும். ஸோ 3 2s are 6, 6 + 2 8, 3 6 are 18, பேலன்ஸ் 1 வந்து அங்கே போயிடும். 7 3s are 21 + 1 22. புரியுதா? இது ஈஸி தான். எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். 45005/6. ஓகே, ஸோ 0 வந்ததுனால உங்களுக்கு 2 டிஜிட் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஓகே, இது வந்து இது. எக்ஸாம்பிள் 5 பாருங்கள், படிங்க. A school organized an adventure trip for the class 5 students. Each student was required to pay 1385 rupees for the trip. What was the amount collected if 13 students went for the trip? என்ன புரிஞ்சுது? அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து கிளாஸ் 5 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஈச் ஸ்டூடெண்ட் வாஸ் ரெக்வைர்ட் டு பே. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்க? 1385. எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க மொத்தம்? 136 இருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து மொத்தமாக அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க? அதானே கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 136 டைம்ஸ் ஒருத்தரும் 1385 கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை ஆட் ஆகிட்டே தான் போகும். ரிப்பீட்டிவ் அடிஷன். அடுத்தது பாருங்க. Multiplying numbers that have zeros. படிங்க. மெத்தட் 1ல வந்து மெத்தட் 1ல வந்து 0 ஓடயே வந்து இது பண்ணிருக்காங்க, கீழ மல்டிப்ளை பண்ணி. சரி, 0 மெத்தட் 2ல வந்து அந்த 0வே இது பண்ணல. ஓகே, multiplying numbers that have zeros. ஓகே, ஜீரோஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? மெத்தட் 1 வந்து 0 0 0. நீ எப்படி பண்ணுவேன்? இந்த மாதிரி தான் பண்ணுவியா? எப்படி பண்ணுவேன்? மெத்தட் 1ஆ 2ஆ? மெத்தட் 1. என்னம்மா? மெத்தட் 1ஆ? ஓகே, 0 0 போடுவியா? அப்படி போடாமல் இருந்தால் என்ன பண்ணலான்னா ஒரு டிஜிட் நகர்த்தி எழுதிடலாம். புரிஞ்சிருச்சா? இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக மெத்தட் 1ல நீ என்ன பண்ணுறன்னு பாரு. 4371 × 206. ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டியா? அதை ஃபஸ்ட் ரோவில் எழுதிட்டியா? செகண்ட் ரோவில் ஒரு டிஜிட் தள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 0 போட்டு போவ. கரெக்டாக தானே பண்ணுவேன்? ஓகே, அது என்ன பண்ணணும்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவல. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற எழுதுறத வந்து 2 டிஜிட் தள்ளி எழுதி ஸ்டார்ட் பண்ணுற. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? 0 ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீ 0 எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே தானே வரும். குழப்பம் கிளப்புலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக பண்ணலாம். உனக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஹையர் கிளாஸ் போக போக மேக்ஸை பொறுத்தவரையும் வெரி சிம்பிள்மா. மேக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மெத்தட்லாம் கிடையாது. சரியா? பேசிக்ஸ் மட்டும்தான் வந்து இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஓகே, இப்போ மல்டிப்ளையில் வந்து கேரி ஓவர்லாம் ஆகுதுல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுலாம் தான் இருக்குது. பட் மெத்தட் வந்து இட்ஸ் என் நம்பர் ஆஃப் மெத்தட். ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அப்பா வந்து மைண்டில் வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது நான் யோசிக்கிறது வேறு, நீ யோசிக்கிறது வேறு. புரியுதா? இப்போ 13 5s are அப்பா வந்து 13 5s are 65 நான் உடனே சொல்லிவிடுவேன். நீ 13 5s are 5 3 அப்புறம் 1 ஆட் பண்ணிட்டு அப்படி பண்ணுவேன். வேறு ஒருத்தங்க வேறு ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரையும் இட்ஸ் என் நம்பர் ஆஃப் மெத்தடு. ஓகேவா? அதுக்கு லிமிட்டே கிடையாது. எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் எது வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் மேக்ஸில்?
இந்த மாதிரி பண்ணுறதுலலாம் எதை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவ? யார் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவ? தெரியல. இப்போ மெத்தட் 1 மெத்தட் 2ல எது பெஸ்ட்டு? மெத்தட் 1. மெத்தட் 2. மெத்தட் 2 வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்தவரையும் ஃபாஸ்டஸ்ட் வே, ஃபாஸ்ட்டாக எதை பண்ணி நீ ரிசல்ட் வருதோ அதை தான் வந்து பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. புரியுதா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஏதாவது நம்ம எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட். மேக்ஸை பொறுத்தவரையும் அதுதான். நீ ஹையர் கிளாஸ் போக போக உட்காந்துட்டு நான் 0 சார் 1 சார்னு போட்டுட்டு இருந்தேன்னு எங்கள் டைம் போயிடும். சரியா? மேக்ஸ் வந்து டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவாம்மா? அதனால் மெத்தட் 2 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடுவில் 0 வந்ததுன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுவே வந்து 0 ஒன்ஸில் வந்துருச்சுன்னா, அதே 0 ஒன்ஸில் வந்துருச்சுன்னா ஒன்ஸை ஸ்கிப் பண்ண முடியாது. அங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். நீ ஸ்கிப் பண்ணனா கீழே 0 சேர்க்கணும் ஆன்சரில். புரிஞ்சிருச்சா? ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் 0ன்னு வரும் கீழே உனக்கு. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சு பண்ணணும். ஒன்ஸில் 0 வந்தால் இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகே 39 போங்க. டைம் ஆகுது. Multiplying a 5-digit number with a 2-digit number. இதை பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவேன். கொஸ்டினை படிக்கிறேன் அப்போ நல்லா கேளுங்க. A factory manufactures. மேனுஃபேக்சர்ஸ்னால் என்னது? பண்றாங்க, உற்பத்தி பண்ணுறது. சரியா? ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் தட் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, மேனுஃபேக்சர் த ஸ்ப்ரிங்னா என்னது? இந்த பென்லலாம் உள்ளே இருக்கலாம், எப்படி அழுத்தினா வருமே, அதுதான் கம்ப்ரஸ்டு. ஸ்ப்ரிங்ஸ் யூஸ்ட் இன் பால் பாயிண்ட் பென்ஸ். ஓகே, பெனில் யூஸ் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. த லென்த் ஆஃப் த ஒயர் யூஸ்ட் இன் அ ஸ்ப்ரிங் இஸ் 15 சென்டிமீட்டர். ஓகே, ஒயர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த்து கிடையாது. ஸ்ப்ரிங்கை எப்படியே இழுத்தனா அந்த ஒயர் எவ்வளோ லென்த் வருமோ அதுதான் 15 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சிருச்சா? 15 சென்டிமீட்டர்னும் போது எது சின்ன ஸ்கேல் வச்சிருப்பியே, தட் இஸ் 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. ஓகே, அவ்வளோ பெரிய ஒயரை சுற்றி 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 கம்ப்ரஸ் பண்ணும்போது தான் ஸ்ப்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது சின்னதாகிடும். புரியுதா? ஹவு மச் ஸ்டீல் ஒயர் வில் பி நீடட் டு மேக் 1 2 1 4 5 பால் பாயிண்ட் பென் ஸ்ப்ரிங்? ஒரு ஸ்ப்ரிங்குக்கு வந்து 15 சென்டிமீட்டர் ஒயர் தேவைப்படுது. அவங்க 12,145 பால் பாயிண்ட் பென்னுக்கு வந்து ஸ்ப்ரிங் வேணும். அப்போ எவ்வளோ ஸ்ப்ரிங், எவ்வளோ லென்த் ஆஃப் ஒயர் தேவைப்படும் அவங்களுக்கு? மல்டிப்ளை பண்ணா அவ்வளோதான். ஓகே, 12145 டைம்ஸ் 15. யூனிட்டை மாற்றி எழுதிடக்கூடாது. யூனிட் என்னது? யூனிட் என்னென்னு எழுதணும் வர ஆன்சரோட? என்னம்மா லென்த்து தானம்மா கேட்டிருக்காங்க, அப்போ யூனிட் என்னம்மா எழுதணும்? அவ்வளோ சென்டிமீட்டர் ஆஃப் ஒயர் தேவைப்படும் தானே சொல்லணும். ஏன் இவ்வளோ யோசிக்கிற? ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யூனிட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை அவங்க வந்து மீட்டர்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? மீட்டர் சொல்லு பார்ப்போம். 182.175 சென்டிமீட்டர். அந்த மீட்டர்ஸில் எழுத சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர் டு மீட்டரு, ஸ்மால் டு பிக் போகும்போது என்ன பண்ணணும்? மறந்துட்டியா? ஞாபகம் இருக்காது. இப்படி ஆரோ மார்க் வருமே, ஸ்மால் டு பிக் போனால் இது, பிக் டு ஸ்மால் வந்தால் இதுன்னு சொல்லிட்டு பண்ணி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்மால் டு பிக் பண்ணால் மல்டிப்ளை, ஸ்மால் டு பிக் பண்ணால் வந்து டிவிஷனு, பிக் டு ஸ்மால் வந்து டிவிஷன். சென்டிமீட்டர் தான் கம்மியான யூனிட், மீட்டர் வந்து அதிகமான யூனிட். ஸோ டிவைட் பண்ணணும் 100ஆல். ஸோ 182.175 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் செக் 3B. மல்டிப்ளை எதை பண்ணணும்? இது பண்ணிடுவேல ஸ்ட்ரைட்டாவே. சரி, D ஃபார் டாக் இருக்குல்ல, அது எனக்கு மெத்தட் 2ல பண்ணி சொல்லு. அதை மட்டும் தான் நீ மெத்தட் 2ல பண்ண முடியும். மெத்தட் 2 ஞாபகம் இருக்குல்ல?
ஆன்சர் கரெக்டாக சொல்லணும். ஒன்றும் குழப்பாது. ஒரு இதுக்கு நகர்த்த ஒரு 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 டிஜிட்டை நீ நகர்த்தி ஒன்ஸ் டென்ஸில் போடுறதுக்கு பதிலாக 100லேருந்து ஸ்டார்ட் பண்ண, அவ்வளோதான். அப்பாவும் எழுதுற, நீயும் எழுது. 6 5s are 30. நான் பண்றேன், நீ என்ன பார்க்காம நீ பண்ணு. Balance 1 6 4s are 24, so 25. 0 பண்ண போறது கிடையாது. ஓகே, அடுத்து 3 5s are 15. Balance 1 3 2s are 6, 3 4s are 12. 0 3 7 6 8 1. கரெக்டா போட்டிங்களாமா? முன்னாடியே நான் போட்டேன். அவ்வளோதான். இந்த இது வந்து 0 இங்கே வரதுனால நம்ம இந்த டிஜிட்டை மட்டும் ஒமிட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, ஓகேவா? காட் இட்? ஓகே. நெக்ஸ்ட் சால்வ். இதுக்கும் இது மட்டுமாப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. 4205 4205 டைம் 306 ஆ? ஆமா. ஆன்சர் சொல்லு. 1286730. வெரி குட். அடுத்து சால்வ் எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க போதும். A rail engine wheel weighs about 1105 kg. 245 such wheels were transported by a ship. What is the total weight of the rail engine wheels that the ship carried? என்ன பண்ணோம்? என்ன புரியல? வெரி ஈஸிம்மா, இதெல்லாம் ஒரு தடவை படிச்சனே சொல்லிடணும். மல்டிப்ளிகேஷன் எப்படி சொல்லு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒரு ரயில் இன்ஜினோட வீல் வந்து ஒரு வீல் வந்து 1105 kg. ஓகே. அதே மாதிரி 245 such wheels டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு வெயிட்னு கேக்குறாங்க. சோ இட்ஸ் a multiplication. ஓகே. அத சேர்த்தா எவ்வளவு வரும்? ஓகே. 1105 டைம்ஸ் 245. எழுதிட்டேன். ஈக்குவேஷன் எழுதிருங்க. எங்க ஒருத்தர் ஓடி வந்துட்டு ஓடி போறாரு. Next, a trader bought a 1250 pencil boxes at a cost of யாருடி? 216 per box. 216 rupees per box.
What is the total amount that the trader spent on buying the pencil box? ட்ரேடர்னா யாரு? Trader na? ட்ரேடர் இஸ் ஆல்சோ வெண்டர் மாதிரி தான், ட்ரேட் பண்ணுறவன். அவனும் வந்து இதுதான். ஓகே, வியாபாரம் பண்ணுறவங்க தான். இன் பிட்வீனில் இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரித்த ஒரு பொருளை வந்து கடைக்கு யார் எடுத்துகிட்டு வருவா? ட்ரேடர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இன் பிட்வீனில் இருப்பாங்க. கடையில் விற்கிறவங்க நேராக போய் ஃபேக்ட்ரியில் வாங்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ இன் பிட்வீனில் வந்து ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் வந்து வியாபாரிகள் தான், இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் பிட்வீனில் இருப்பாங்க. எ ட்ரேடர் பாட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு வந்து ஷாப்புக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு லாபம் வரும். ஷாப்பில் அதை வாங்கி அவங்க மேலே ப்ரைஸ் வச்சு ஷாப்பில் விற்பாங்க. அது வந்து அவங்களுக்கு லாபம். புரியுதா? எ ட்ரேடர் பாட் 1250 pencil boxes at a cost of 216 per box. Okay, what is the total amount that the trader spent on buying the pencil boxes? என்ன வரும்? சொல்லுங்க, ஈக்குவேஷன் என்ன? இதெல்லாம் ஒரு தடவை படிச்சோன்னு சொல்லுமா, சிம்பிள்மா. இதெல்லாம் டைம் எடுக்காதீங்க. மல்டிப்ளிகேஷன் அது எப்படி என்னன்னு சொல்லு. ஒரு பாக்ஸ் வந்து 216, அவன் 1250 பாக்ஸஸ் வாங்குறான். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதானே இதெல்லாம். அடுத்தது படிங்க. முக்தா படிங்க. Mukta's college fees was 35650 per year. Mukta studied in the college for 4 years. What was Mukta's total college fees? 35,650 multiplied by 4. புரிஞ்சிருச்சா? ஒரு வருஷமும் அவன் வந்து each year 35,650 rupees பே பண்றான். So 4 years. Very simple. அடுத்தது படிங்க. Space shuttle travel. Space shuttle என்னது? என்னது ஸ்பேஸ் ஷட்டில்னா? டிக் 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 படம் பாத்தீங்களா? அந்த ராக்கெட் போகும்ல மேல, ஸ்பேஸுக்கு போகுது தெரியுமா ராக்கெட்டு? தட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் ஷட்டில். அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஷட்டில். ஓகே, அதுக்கு ராக்கெட்னே சொன்னாங்க. ராக்கெட் இல்லடா மாடி, அதுல 2-3 இது இருக்கும். ராக்கெட்ன்றது வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டிலை ஸ்பேஸுக்கு கொண்டு போறதுக்கு தான் ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ராக்கெட் என்ன பண்ணும், ஸ்பேஸ் ஷட்டிலோட சேர்ந்து புஷ் பண்ணி நம்ம எர்த்தோட கிராவிட்டியிலேருந்து வெளில போகணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பொருளை தூக்கி போட்டால் திரும்ப கிரவுண்ட்லேயே விழுந்துருதுல கிராவிட்டியில். ஸோ எர்த்தோட கிராவிட்டியை விட்டு வெளியில் கொண்டு போகணும். ஓகேவா? எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் எர்த்துலேருந்து வெளியில் கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எந்த ஒரு பொருளையும். ஏன்னா நம்ம எர்த்து வந்து கிராவிட்டியில் இழுக்கும் எல்லா பொருளையும். அதையும் தாண்டி 11 km/s ஸ்பீடில் அதிகமாகவோ 11 km/s போனால் தான் எர்த்தை விட்டு வெளியில் போக முடியும். ஓகே, அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ராக்கெட் மாதிரி ஒரு இது நமக்கு தேவை. ஸோ ராக்கெட் தான் என்ன பண்ணுன்னா ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் என்ன பண்ணுன்னா நம்ம எர்த்தை விட்டு வெளியில் கொண்டு போயிடும் ஸ்பேஸுக்கு. புரிஞ்சிருச்சா? ஸோ ராக்கெட்டு அதோட ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கும். ஓகே, இட்ஸ் அ ஸ்பேஸ் மிஷின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் அதோட பார்ட்ஸு. நம்ம பார்க்குறோம்ல இப்படி நெருப்பு மாதிரி வந்து ஸ்வங்கின்னு போது பாரு, அது மேலே எர்த்தை விட்டு அந்த வெளியில் போனதுக்கப்புறம் அது தனியாக பிரிஞ்சு போய் திரும்ப வந்து கடலில் விழுந்துடும். ஓகே, புரியல? நிலத்தில் ஆக்சிடென்ட் ஆனால் தான் விழுவோம், மோஸ்ட்லி விழாது. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது எங்கே போகணும் எங்கே விழணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதில் தான் விழுவோம், சீல தான் விழ வைப்பாங்க. சரியா? கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராவல்ஸ், அங்கே பாரு அதெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம நார்மலாக காரில் போகிறதெல்லாம் எவ்வளோ 100 km/h தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம், அவ்வளோதான். அதையும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் டாக்ஸியில் போகிறோம்ல 100-110 போவான். ஓகே, ஆனால் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, 19,562 km/h. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்ட்டு. புரியுதா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் உன்னால் எர்த்தோட கிராவிட்டியிலேருந்து வெளில போக முடியும், எஸ்கேப் ஆக முடியும். சரியா? அதெல்லாம் நீ 9th 10th படிப்பீங்க. படிங்க. A space shuttle travels. A space shuttle travels 19,562 km/h. How much distance will it travel in 24 hours?
ஒரு ஹவருக்கு வந்து 19,562 கிலோமீட்டர் வந்து போகுது. அப்போ 24 ஹவர்ஸ்க்கு 24 மல்டிப்ளை பை 24. புரிஞ்சிருச்சா? வெரி குட். அங்கே ஈக்குவேஷன் எழுதிருங்க ஃபாஸ்ட்டாக. 560. அடுத்து மூளைக்கு வேலை. இதில் நீ தப்பு பண்ணாலும் பண்ணிடுவ, ஆனால் கரெக்டாக சொல்லு பார்ப்போம். சேலஞ்ச் படிங்க, கீழே இருக்கிறத சூப்பராக கொடுத்துருக்காங்க, படிங்க. அது அதையும் பெரிய பெரிய பசங்களே தப்பு பண்ணுவாங்க. அதில் கரெக்டாக சொல்லு பார்ப்போம். நீ படி ஃபஸ்ட்டு. படி ஃபஸ்ட்டு, கொஸ்டினை படி. There are 18 street lights on a road. If the distance between two street lights is 12 meters, what is the distance between the one street and the one? அது ஃபர்ஸ்ட் 1 போட்டு ST போட்டாங்கன்னா அது ஃபர்ஸ்ட்னு படிக்கணும். First and the 18 street light. புரியறதுக்காக ட்ரா அண்ட் சால்வ்னு கொடுக்குறாங்க, இல்லைனா கூட நீங்கள் யோசிச்சு கூட சொல்லலாம். புரிஞ்சிருச்சா? இங்கே பாரு, 18 ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. 1 2 ரோடில் இருக்குல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸு. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் 2 ஸ்ட்ரீட் லைட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 12 மீட்டர். 12 மீட்டர். 12 சென்டிமீட்டர்லாம் வராது, 12 மீட்டர். ஓகேவா? இருங்க, அப்பா வரைஞ்சி காமிச்சிட்றேன். ஓகே, இங்கே பார்த்துக்கோ. இது வந்து 1. சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்றேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. நம்ம ஃபஸ்ட்டு 5 இதுக்கு பண்ணுவோம், அப்போ தான் உனக்கு புரியும். ஓகே, இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸு? 12 மீட்டர். 12 மீட்டர்ஸ். ஓகே, இதுக்கும் 12. புரிஞ்சிருச்சா? இப்போது 18 ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டுக்கும் ஓகே அந்த 18த்துக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கும் 18th இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம 5 லைட்ஸ் மட்டும் பார்ப்போமா? இதே எக்ஸாம்பிளா? 5 லைட் இருக்குது, 12 மீட்டர்ஸ், 12 மீட்டர் டிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு லைட்டுக்கும் 5th லைட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதோ பாரு, அப்படியே 12 போயிட்டே இருக்கும். 12 போயிட்டே இருக்காது, இங்கே எழுதுனது தான், அவ்வளோதான். 5 தான். அதில் 5 லேம்ப் போஸ்ட்டையும் நான் காமிச்சிட்டேன் உனக்கு. 12. அவங்க 5 லேம்ப்னு கொடுத்தாங்கன்னா, போஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா, நீ 5ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் இதில் ஹிண்ட்டு. ஸோ 12 டைம்ஸ் 4. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கால்குலேட் ஆகும். புரிஞ்சிருச்சா? 5 லைட்ஸ் இன்பிட்வீனில் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 1 குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரீட் லைட்டு தான் இருக்குது, அதுக்கு பிட்வீனில் 12 மீட்டர்னா அப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்னன்னு கேட்டாங்கன்னா 12 தான் வரும். 12 டைம்ஸ் 2ன்னு போடக்கூடாது. புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு இது கம்மியாகும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுதும்போது எப்படி பண்ணணும்? 12 டைம்ஸ் 5 மைனஸ் 1. புரிஞ்சிருச்சா? இப்போ உன்னோட இதில் கேட்டிருக்காங்களே சேலஞ்சில், அதை நீ எப்படி எழுதணும்? 12 times 18 minus 1. வெரி குட். புரிஞ்சிருச்சா? இது நல்லா கான்செப்ட் யோசிக்கணும். அதுக்கு தான் அவங்க வரைஞ்ச ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 12 டைம்ஸ் 18 மைனஸ் 1. ஸோ 12 டைம்ஸ் 17 அப்படின்னு போட்டுக்குங்க, போதும். புரிஞ்சிருச்சா? ஓகே, 39 முடிஞ்சிட்டா? 40. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். படிங்க. Dividing large numbers. அந்த இதெல்லாம் பார்த்துக்கம்மா ஒரு தடவை. டிவைடர்னா என்ன, கோஷன்ட், ரிமைண்டர் அதெல்லாம் தெரியும்ல. கோஷன்ட்னா மேலே உள்ளது, ரிமைண்டர்னா கீழே உள்ளது. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறியோ அது வந்து டிவைசர். எந்த நம்பரை டிவைட் பண்ணுறியோ, எந்த நம்பரை வந்து பிரிக்கிறியோ அது வந்து டிவைடன். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. அதில் அதுவும் கேட்பாங்க 1 மார்க்கில். கோஷன்ட் இன்டு டிவைசர் வந்து என்ன வரும்? ஈக்குவல் டு, அதை பார்த்து அப்படியே சொல்லு. கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? டிவைடன். டிவைடனையும் டிவைசரையும் டிவைட் பண்ணால் கோஷன்ட் கிடைக்கும். புரியுதா?
ஸோ ரிமைண்டர் வரது மாதிரி இருந்ததுன்னா என்னென்னு பாரு, டிவைசர் டைம்ஸ் கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு டிவைடன். புரிஞ்சிருச்சா? ரிமைண்டர் இருந்ததுன்னா இன்கேஸ். ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் அவங்க பெரிய நம்பர் 38 பண்ணியிருக்காங்க. ஓகே 38 2s ஆர் அப்புறம் வந்து ஓகே 38 2s ஆர் அப்புறம் 38 8s ஆர் அப்புறம் 38 7s ஆர். ஓகே அவங்க 0 ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகாது, அதெல்லாம் எம்டியாக விட்டுரு. ஓகேவா? அது ஒன்றும் பெருசாக இது பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அது மெத்தட் 1 மெத்தட் 2 கொடுத்துருக்காங்க. நீ ட்ராப் டவுன் மெத்தட் தானே நீங்கள் பண்ணுறீங்க ஈஸியாக. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அது புரிஞ்சிச்சுல, அதில் டவுட் இல்லைல்ல உனக்கு? சரி ஓகே. செக் யுவர் ஆன்சரில் பார்த்துங்க. கோஷன் இன்ட்டு டிவைசர் ப்ராக்கெட்டில் போட்டு ப்ளஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு டிவைடன். டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரோட ரிமைண்டரையும் ப்ளஸ் பண்ணா டிவைடன் கிடைக்கும். ஓகே எக்ஸாம்பிள் 9 பாருங்க. ஏ கான்ட்ராக்டர்ன்றது யாரு? ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணுறவங்க, அண்டர் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு பெயிண்ட் அடிக்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து இவ்வளோ ரூம் இருக்குது, எனக்கு வந்து இது ஜன்னல்லாம் அடிக்கணும், செவுத்தில் இந்த கலர் அடிக்கணும், அந்த கலர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசி வச்சு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீ அடிச்சு கொடுன்னு நம்ம கூப்பிட்டு வரோம்ல. ஸோ தே ஆர் கால் கான்ட்ராக்டர்ஸ். ஒரு அக்ரிமெண்ட்டோட வருவாங்க உள்ள. அவங்களும் தான். ஓகே சும்மா வந்து வேலை செய்கிறவங்க இதில் வரமாட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வரவங்க, நான் இதை பண்ணுறேன் எனக்கு நீ இவ்வளோ பே பண்ண அப்படின்ட்டு வராங்கல்ல. ஆமாம். ஸோ தேர் ஆல் பில்டர் கான்ட்ராக்டர் அதெல்லாம் வருவாங்க. ஓகே ஏ கான்ட்ராக்டர் ஹேட் 72,065 rupees. ஓகே நல்லா பார்த்துக்கோ. டு பை பெயிண்ட் ஃபார் அ பில்டிங். ஓகே ஒரு பில்டிங் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, அதுக்கு இவ்வளோ பெயிண்ட் வாங்குறாங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 பெயிண்ட் கண்டெய்னர், இங்கே பார்த்துக்கம்மா, 1 பெயிண்ட் கண்டெய்னர் 276. ஓகே how many such containers can the contractor buy for the building? என்ன பண்ணணும் அப்போ? டிவிஷன். சும்மா டிவைடை நம்ம படிக்கிறோம், அதனால டிவிஷன் ஈஸியாக சொல்லக்கூடாது, கொஸ்டினை புரிஞ்சு சொல்லணும். மொத்தமாக இவ்வளோ காசு அவன் பே பண்ணிட்டான், அதோட அதிகமாக போகிறது கிடையாது. ஒரு பெயிண்ட் டப்பா வந்து 276. அப்போது அந்த இவ்வளோ காசுலையும் அந்த 276 வந்து டிவைட் பண்ணால் அவன் எத்தனை பாக்ஸ் வாங்கிட்டான்னு தெரிஞ்சிடும். புரியுதா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சிருச்சாம்மா? இப்போ 276ன்றது ரொம்ப பெரிய நம்பர்மா, நல்லா பார்த்துக்கோ. அங்கே பாரு 00ன்னு போட்டிருக்காங்க பாரு, ஏன்னா 7லேயும் போகாது, 72வும் சின்ன நம்பர், 720ன்னு வரும்போது தான் அது ஸ்டார்ட்டே ஆகும். புரியுதா? நீ போட்டு பார்த்து தான் செக் பண்ணணும். ஓகே கொஞ்சம் கஷ்டம்தான், பட் யோசிக்கணும் இதெல்லாம். சரியா? இந்த மாதிரிலாம் பெரிய நம்பர் கேட்பாங்க எக்ஸாம்க்கு. கேட்பாங்கன்னா உன் புக்கில் தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேட்பாங்களான்னு கேட்டேன்னா ஏன் கேட்க மாட்டாங்களா? ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் கரெக்டான்றத? அந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, 276 மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு டிவைடன். வெரி குட். 41 போங்க, டைம் ஆகுது. கான்செப்ட் செக். எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு டக்கு டக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பண்றியா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ அப்புறமா ஹோம்வொர்க் பண்ணிக்கோ. செகண்ட் ஈக்குவேஷன் படிச்சு சொல்லுங்க. ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. ஸ்கூல் பாட் ஸ்கூல் ஆல்மனாக்ஸ். ஆல்மனாக்ஸ் அப்படினா ஆல்மனாக்ஸ் நோட்புக் தாமா. Almanacs for all the students for Almanacs for all the students for 97,875 rupees. If the school had a total strength of 675 students, what was the cost of the school? ஆல்மனாக். உங்களுக்கு டைரி கொடுக்குறாங்களே அதுதான். நீங்கள் டைரின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊர்லலாம் டைரின்னு சொல்லுவோம். அது அவ்வளோதான். அதில் தான் நம்ம கேலண்டர், என்னன்னைக்கு லீவு அதெல்லாம் இருக்கும், என்னன்னைக்கு எக்ஸாம் அதெல்லாம். சரியா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் இருக்கும்.
A school bought school almanac for all the students for 97,000 rupees, 97,875 rupees. அவ்வளோக்கு வாங்குறாங்க. The school had a total strength of 675 students. ஓகே, 675 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 97,875 வாங்கியிருக்காங்க. அப்போது ஒரு ஆல்மனாக் வந்து எவ்வளோ காஸ்ட்டு? டிவைட் பண்ணணும். ஏன்னா டோட்டல் மணி அவங்க பே பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டிவைட் பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோன்னு கிடச்சிரும். சரியா? இப்போ பாரு, இதில் எழுதிருங்க. ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? ஈக்குவேஷன் எழுதிரு ஃபாஸ்ட்டாக. டிவிஷன்ல வந்து ஒரு டோட்டலை கொடுத்துட்டு அதுக்குள்ள இருந்து கேட்கறது தான் டிவிஷனா? நம்ம டோட்டலை கொடுத்துட்டு இவ்வளோ பேருக்கு, ஒருத்தருக்கு இவ்வளோனா இவ்வளோ பேருக்கு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஓகே, ஒரு பாக்ஸ் வந்து இவ்வளோ டிவைட் ஆகும். கான்செப்டை புரிஞ்சுக்க, அவ்வளோதான். பெரிய நம்பர் வந்து டிவைட் ஆகுதா இல்லை வந்து மல்டிப்ளை ஆக போதான்றத. ஒரு பாக்ஸில் 10 மேங்கோஸ், 10 பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை அதிகமாகும். புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. vegetable market 12,685 kgs of potatoes were sold to the vegetable seller equally. Okay, vegetable marketல நிறைய sellers இருப்பாங்க. If there were 215 vegetable seller, okay, how many kilograms of potatoes did each vegetable seller buy? புரிஞ்சிருச்சா? மொத்தமாக ஒரு மார்க்கெட்டில் 12,685 kgs of potatoes வந்து வந்திருக்கு. அதை வந்து 215 செல்லர் வந்து நிற்கிறாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியாக கொடுக்கக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கும் எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. டிவைட். ஏன்னா பெருசாக இருக்குது உங்ககிட்ட, அதை தான் ஒருத்தருக்கும் பிரித்து கொடுக்க போகிற. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டிவிஷன். ஆனால் இது எல்லாம் பாருமா பெரிய நம்பரு. ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதாது, பெரிய நம்பரு. ஸோ நீ ப்ராக்டிஸ் பண்ண தான் உனக்கே பழக்கத்துக்கு வரும். சரியா? அடுத்தது படிங்க. ஈக்குவேஷன் எழுதிட்டியா? தேர்டு. Next. The housing society organized the Independence Day celebration. They collected 26,625 rupees. If there were 213 houses in the society and each houses contributed equally, what was the amount collected from each houses? Okay, Independence Day வந்து சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. they collected 26,625 rupees. அவ்வளோதான், அதுதான் டோட்டல். சரியா? கலெக்ட் பண்ணிட்டாங்க. if there were 213 houses in the society and each house contributed equally, அது எப்பயுமே படிச்சுக்கணும். ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? அப்போ ஒருத்தர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் டிவைட் பண்ணணும். நீ வச்சிருக்க அமௌண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் அதை டிவைட் பண்ணனா ஒருத்தர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஈக்குவேஷன் என்ன எழுதுங்க. ஐயோ 12 மணி ஆக போதுறாமாடி, சீக்கிரம். The forest department plans to plant 10584 trees across 56 cities equally. How many trees need to be planted in each city? மொத்தமாக அவ்வளோ ட்ரீஸ் வச்சுருக்காங்க. 56 சிட்டிஸில் பிரித்து நட போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? வந்து டிவிஷனில் வந்துடும். நாளைக்கு உனக்கு வேர்ட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கலந்து கொடுப்பேன். நீ சொல்லணும் கரெக்டாக. சரியா? எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொன்னால் போதும். Hospital's canteen 6,000 kg of rice was bought. If 75 kg of rice was prepared every day, how long would 6,000 kg of rice last? 6,000 kg வந்து வாங்கிட்டாங்க. சரியா? இட்ஸ் அ ஃபிக்ஸட் டோட்டல். 75 kg வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த 6,000 kg அவன் வாங்கினது எவ்வளோ நாள் வரையும் யூஸ் பண்ண முடியும்? ஒரு நாளும் 75 kg யூஸ் பண்ணுறாங்க. 75 எப்போ 6,000 வரும்?
6000. 6,000 divided by 75. Very good. 6000 divided by Divided by 75. புரிஞ்சிருச்சா? ஓகே. ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? எஸ்டிமேஷன் பாரு. எஸ்டிமேஷன் வெரி சிம்பிள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s 100s வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? 0 சேர்த்துக்கணும். கீழே பார்த்துங்க. 56 டைம்ஸ் 1 56. 56 டைம்ஸ் 10 560. 100னா 2 0 சேர்த்துக்கணும். 1000க்கு என்ன எழுதணும் சொல்லு? 56,000. அதே மாதிரி 46 டைம்ஸ் 2000 பாரு. இது எப்படி பண்ணணும்ட்ட? 46 டைம்ஸ் 2 92. 46 டைம்ஸ் 20னா அந்த 0 விட்டுரு. 46 டைம்ஸ் 2 என்னது? 92. 92 ஓட 0 சேர்த்துக்கணும். புரியுதா? ஸோ 46 டைம்ஸ் 200னா 9200. 46 டைம்ஸ் 2000 என்ன வரும்? 92,000. வெரி குட். அதே மாதிரி அடுத்ததையும் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சாமா? கடைசியில் 0 வந்தா, நடுவில் 0 வந்தா இந்த கான்செப்ட் இது ஒர்க் ஆகாது. இந்த மெத்தடு ஒன்ஸ்ல தான் வந்து ஜீரோஸ் வரணும், லாஸ்ட்டாக தான் 0 வரணும். சரியா? 20ன்னு வரணும், 200ன்னு வரணும். 205ன்னு வந்ததுன்னா நடுவில் 0 இருக்கு, நான் அந்த 0 சேர்த்துக்கிறேன்னு சேர்க்கக்கூடாது. புரியுதாம்மா? ஒன்ஸ்ல தான் 0 வரணும். அப்பதான் இது அப்ளிகபிள். பாருங்க. 7 3s are 21. 70 times 30. 70 times 30 வந்து 2100. 70 times 300 வந்து 21,000. 700 times 300. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். 7 3s are 21. 21 போட்டுட்டு எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போடு. எத்தனை 0 போடணும்? 1 10 100,000 10,000 lakhs. 2 lakhs 10,000. 10,000. வெரி குட். அவ்வளோதான். ஓகே. 42. ஆக்சுவலாக எஸ்டிமேட்மா இது. எஸ்டிமேட்னா தெரியும் இல்லை, நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோமே. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை நியரஸ்ட் 100ஸ்க்கோ 10ஸ்க்கோ ரவுண்ட் அப் பண்ணிடணும். ரவுண்ட் அப் பண்ணிட்டு பண்ணணும். புரியுதா? 459 டைம்ஸ் 45. 459ஓட நியரஸ்ட் 100 என்னது? 459. நியரஸ்ட் 100 என்னது? நியரஸ்ட் 100. ஏன்னா அது 3 டிஜிட் நம்பர், அதனால நம்ம நியரஸ்ட் 100s போகணும். நியரஸ்ட் 100 என்னது? 500. அடுத்து 2 டிஜிட் 45. 45ஓட நியரஸ்ட் 10s. 2 டிஜிட்னா 10s வரணும். 50. ஸோ 500 டைம்ஸ் 50 எப்படி பண்ணுவ? 500 times 50. 5 5s are 0 சேர்த்துக்கணும். 5 5s are 25. 25 எத்தனை 0 இருக்கு? 25,000. புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து ரவுண்டிங் த மல்டிப்ளையர். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டையுமே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. செகண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளையரை மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர்ல இருக்கு பாரு. 459 அப்படியே வச்சுட்டு 45 மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அடுத்ததுல பாரு, 45 அப்படியே வச்சுட்டு 500 மட்டும். ஆமா, மல்டிப்ளிகன்னா ஆமா மேலே உள்ளது, மல்டிப்ளையர்னா கீழே உள்ளது. மல்டிப்ளையர் அப்புறம் ப்ராடக்ட். அம்மா இங்க பாரு, மல்டிப்ளையர் ப்ராடக்ட். ஓகே, ரியல் ப்ராடக்ட் வந்து அவங்க போட்டிருக்காங்க பாரு. எது ரொம்ப க்ளோஸா வருது? அது டிபெண்ட்ஸ். ஓகே, எய்தர் 2 or 3 தான் க்ளோஸா வரும். நம்ம ரெண்டையுமே ரவுண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் வெளியில போயிடும். சரியா? மல்டிப்ளையரோ இல்லை மல்டிப்ளிகனோ பண்ணும்போது தான் அது ரொம்ப பக்கமாக இருந்ததுன்னா, இன்கேஸ் 49 நம்ம 50 ஆக்கணும்னா ரொம்ப க்ளோஸராக கிடைக்கும். புரியுதா? இட் டிபெண்ட்ஸ். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகே, பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல உனக்கு? ஓகே, 534 டைம்ஸ் 145 புரியுதா பாரு. ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க.
ஒன்றும் இல்லைம்மா, அவங்க நியரஸ்ட் டென்ஸு நியரஸ்ட் 100. ஃபஸ்ட் இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 534 நியரஸ்ட் 100, 145க்கு வந்து நியரஸ்ட் 100. ஓகே, ஆனால் அவங்க 150யும் போட்டு பார்க்குறாங்க. 150ன்னா 145 ரொம்ப பக்கமாக இருக்குல்ல, நியரஸ்ட் டென்ஸில் போடுறாங்க. நம்ம எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1000 100 டென்ஸு கம்மியாக நமக்கு வேல்யூ வந்து க்ளோஸராக கிடைக்கும். கரெக்டாக எஸ்டிமேட்டு, அதனால் 115 போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுவும் சிம்பிள் தாம்மா. 500 டைம்ஸ் 150 பாரு, 15 டைம்ஸ் 5 75. 75ஓட 3 0 ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. இல்ல அந்த அது மேல சொல்லுங்க, புரியல. ரவுண்டிங் 1 to highest. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இது அண்ட் த அதர் டு த நியரஸ்ட் டென்ஸ். புரிஞ்சிருச்சா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகண்டை வந்து நான் ஹண்ட்ரட்ஸில் பண்ணுறேன், மல்டிப்ளையரை வந்து டென்ஸில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? Rounding both numbers to the nearest tens. அப்போ எதுக்கு இப்போ 3 தடவை டக்குன்னு சொல்லி பார்ப்போம், எது உனக்கு க்ளோஸாக கிடைக்கும்? பார்க்காம சொல்லு, ஆன்சரை பார்க்காம சொல்லு, எது க்ளோஸராக கிடைக்கும். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், நியரஸ்ட்டு டென்ஸ். வெரி குட், அவ்வளோதான். டென்ஸில் ரவுண்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து பக்கமாக கிடைக்கும். புரியுதா? 77க்கு பாரு, 79 பக்கத்தில் இருக்குது. 50 75லாம் ரொம்ப தூரமாக இருக்குது பாரு. 78 தான் ஒரே ஒரு இதுதான். வெரி குட். ஆமாம். அடுத்து கீழே பாருங்க, அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். போடு கடகடன்னு சொல்லு எனக்கு. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு மல்டிப்ளேயருக்கு. டிவைட் பண்ணால் என்ன ஆகும், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? புரியுதா இல்லையாம்மா? 5 6 அப்படியே மல்டிப்ளேயரோட ஆப்போசிட்மா. டிவைடட் பை 1னா அதே நம்பர் தான் கிடைக்கும். கரெக்டா? டிவைடட் பை 10னா ஒரு 0 ஸ்ட்ரைக் பண்ணிடணும். 0 ஸ்ட்ரைக் பண்ணனும். புரிஞ்சிருச்சா? 2 0. அதேதான். ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. ஃபர்ஸ்ட் டிவைடட் பை கீழ வந்து zeros வந்ததுன்னா மேல இருக்கிற 0 ஸ்ட்ரைக் பண்ணிடணும். மல்டிப்ளையர்ல எப்படி அதிகமாக்குறோமோ இதுல அதே மாதிரி கம்மியாக்கணும். 56000 டிவைடட் பை 100 என்ன வரும்? 560. வெரி குட். அடுத்து 56000 டிவைடட் பை 1000 56. வெரி குட். இதுதான் ஆமா, இதுல ஒண்ணுமே கிடையாது. அந்த 63 7ஆல டிவைட் ஆயிடுது 9ல. 0 மட்டும் தான் பாத்துக்கணும். புரியுதா? பண்ணிட்டே இருங்க. நான் அப்ப அந்த கிளாஸ் பண்ணிடுறேன். 68. பண்ணிட்டியாமா? என்ன அழிச்சு பண்ற? பண்ணுங்க ஃபாஸ்டா. 63000 டிவைடட் பை 700 என்ன வரும்? 9. 0 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிடு. 2 0 இங்க இருக்குல்ல, சோ அங்க 2 0 ஸ்ட்ரைக் பண்ணிடு. 7 வந்து 63 டிவைட் பண்ணும்போது என்ன 9 வரும். பேலன்ஸ் இன்னொரு 0 இருக்கு, 90. புரியுதா? 0 எல்லா 0 ஸ்ட்ரைக் பண்ற கூடாது. உனக்கு எத்தனை டிவிஷன்ல வந்து எவ்வளவு 0 இருக்கோ அவ்வளவு 0 தான் ஸ்ட்ரைக் பண்ணணும். கடைசிக்கு என்ன வரும்? 63000 டிவைடட் பை 7000 என்ன வரும்? 9. வெரி குட். அடுத்தது பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாஸ்டா பண்ணு. 2400 டிவைடட் பை 600. முதல்ல 0 ஸ்ட்ரைக் பண்ணு. எத்தனை 0 ஸ்ட்ரைக் பண்ணனும்? 2 0. 4. அவ்வளவுதான். கீழேயும் 2 0, இந்த இதுலயும் 2 0 ஸ்ட்ரைக் பண்ணிடணும். சோ 24 டிவைடட் பை 6 தான் வரும். 4 தான். அடுத்தது அதுலயும் 4. ஏனா 30 ஸ்ட்ரைக் பண்ணிடுவ. கரெக்ட்டா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சோ 24000 டிவைடட் பை 6000 என்ன வரும்னா 4 தான் வரும். எக்ஸாம்பிள் 12 படிங்க. Estimate the quotient. Quotientலாம் இல்ல, quotient. 35267 டிவைடட் பை 7 எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. அப்ப ரவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவ? 35000 நியரஸ்ட் 1000 எதுக்கு பண்ணுவ?
35,267 நியரஸ்ட் 1000 என்னமா பண்ணுவ? நியரஸ்ட் 1000 என்னது? 35,267. 35,000 here. 35,267 nearest 1000 மா என்கிட்ட என்னமா கேட்டுட்டு இருக்க? 35,000. 35,000 divided by 7 போட்டு சொல்லுங்க. 35,000 divided by 7 என்ன வரும்? 0 போடக்கூடாது சொல்லிட்டேன். சிம்பிள் மெத்தட் இது. 0வை கடைசியில் சேர்த்துக்கோ. சரி ஓகே போடு, நீ எப்படி போடுறியோ அப்படி போடு. நல்லா பாரு. 35,000 divided by 7. 7 5s are 35 போட்டல்ல. பேலன்ஸ் எத்தனை 0 இருக்கு? 3 0 மேல போடு. 3 0 மேல போட்டா என்ன வரும்? 5,000. தப்பு பண்ணக்கூடாதுமா, இதுலலாம் சில்லி மிஸ்டேக் பண்ணாதம்மா. ஓகே அங்கே பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இருக்கிறது எவ்வளோ? 5038. ஸோ நமக்கு 5,000 கிடச்சிருக்கு. க்ளோஸாக தான் கிடச்சிருக்கு. சரியா? ஓகே 43ன்னு எத்தனை பேஜ்மா இருக்கு? 43 முடிச்சிருக்கோமா? இல்ல 43 முடியல, 42 தான் முடிச்சிருக்கோம். என்னம்மா? 42 தான் முடிச்சிருக்கோம். 43 சரி 43 மட்டும் பார்த்துடலாம். 44 நாளைக்கு பார்க்கலாம். 43 பாருங்க. எஸ்டிமேட் த கோஷன்ட். அதே மாதிரி 52,785 divided by 17. இதில் நமக்கு அந்த கீழே இருக்கிற நம்பரும் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதையும் ரவுண்ட் பண்ணிடலாம். ரெண்டையுமே ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 53,000 divided by 17 ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 17 நியரஸ்ட் 17 2 டிஜிட். அப்போ என்ன பண்ணணும்? 20 நியரஸ்ட் டென்ஸ் தான் பண்ணணும். 20 பண்ணி சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக. 53,000 divided by 20. ஃபஸ்ட்டு நீ 53,000 divided by 20 எழுதிட்டு 0 0 ஸ்ட்ரைக் பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு பண்ணிடலாம்ல. அப்படி பண்ணிட்டா உனக்கு டிவைட் பை 2ன்னு கிடச்சிரும்ல. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்ல. ஞாபகம் இருக்கா? புரியுதா? divided by 20 20 போட்டுட்டு 0 கீழே ஒரு 0 மேலே ஒரு 0 இது பண்ணிவிடு. ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணிட்டா இப்போ பேலன்ஸ் உனக்கு என்ன கிடைக்கும் டிவைட் பண்ணுறதுக்கு? 5,300 divided by 2. இப்போ ஈஸியாக பண்ணிடலாம்ல. பண்ணுங்க. 100 divided by 2. 2 2s are 4. 2 5s are 10. 2 6 are 10. For 2650. எங்க பண்ணீங்க? அதுக்கு தண்ணி குடிச்சதே. ஆன்சர் என்ன? 2650. வெரி குட். அடுத்து படிங்க. கீழே கான்செப்ட் செக் படிங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். பாத்ரூம் வருது. இன்று நோயாது எங்கம்மா போன?
3D. ஓகே கடகடன் சொல்லுங்க fill in the blanks ஏக்கு ஃபாஸ்டா சொல்லு 2400. வெரி குட் 2400 ஃபாஸ்டா சொல்லு கடகடனே அந்த 6 times 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் 0 ஆட் பண்றது தான் சரியா சொல்லிட்டே வாங்க அப்படியே 24,000. 24,000. Next 24. 2450 கரெக்ட்டா 24 lakhs அடுத்து படிங்க அடுத்து எழுதுங்க B எழுதுங்க 00 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிடணும் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் 0 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதோட டிவைட் பண்ணு என்ன வரும் 210 divided by 70 21 divided by 7 3 very good அடுத்து 2100 divided by 700 0 first strike பண்ணிடுமா ஸ்ட்ரைக் பண்ணா உனக்கு கிடைச்சிரும் ஆன்சர் டக்குன்னு 3 very good அடுத்து 0 ஸ்ட்ரைக் பண்ணி சொல்லுங்க 30 very good 30 அடுத்து 21000 divided by 7000 3 very good okay அடுத்து பாருங்க write the estimated product by rounding both the numbers to the nearest 10 எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும் a b c d ஃபாஸ்டா சொல்லிட்டே வா nearest tens both the numbers ரெண்டுமே நியரஸ்ட் மல்டிப்ளிகன் மல்டிப்ளையர் ரெண்டையுமே பண்ணனும் அப்படியே ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டே வா கடகடன்னு a க்கு என்ன வரும் 37 40 times by 40 times 50 very good b b for ball மா a க்கு அப்புறம் b தானேமா எல்லாத்தையும் தான் பண்ணனும்னு சொன்னா சீக்கிரம் 400 times 30 400 times 30 very good c 100 times 70 very good 100 times 70 okay போதும் அடுத்து third write the estimated product by rounding only one of the numbers to the nearest 100 one of the number nearest 100 எது பண்றீங்க மல்டிப்ளிகன் பண்ணுங்க அதான் பெரிய நம்பரா இருக்கு nearest hundreds மல்டிப்ளிகன் ஃபர்ஸ்ட் வருதுல அந்த நம்பர் a for apple d for dog e for elephant பண்ண போதும் a என்னது nearest hundreds ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ரவுண்ட் பண்ணனும் 2000 multiply by 51 hundreds மா 1000 க்கு பண்ற பாரு நீ ஓ 1000 hundreds தான கேட்டிருக்காங்க என்ன வரும் 2400 times 50 d for dog போட்டுருங்க அதே மாதிரி சொல்லு சாரி 2400 times 51 ஒண்ணு தான் ரவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க d for dog 2900 times 209 very good 2900 times 209 அடுத்து write the estimated quotient by rounding the divisor to the nearest tens quotient மட்டும் சொல்றாங்க டிவைசர் எதால டிவைட் பண்றியோ அந்த நம்பரை நியரஸ்ட் 10s க்கு பண்ணா உனக்கு 0 0 கேன்சல் பண்ணலாம்ல ஈஸியா அந்த quotient கேக்குறாங்க இப்போ என்ன பண்ணுவ a க்கு என்ன பண்ணுவ 670 divided by nearest 10s டிவைசர்ன்றது என்னமா கீழ இருக்க நம்பர் மேல இருக்குது டிவைடண்ட் quotient என்ன வரும்னு கேக்குறாங்க டிவைசர் வந்து நியரஸ்ட் 10s க்கு பண்ண சொல்றாங்க a ல என்ன பண்ணனும் நியரஸ்ட் 10s 670 divided by 10 very good என்ன வரும் 670 divided by 10
எழுது பக்கத்துல 670 divided by 10 உடனே நீ சொல்லிடலாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு 670 divided by 10 67 very good அடுத்து B 900 divided by 30 சொல்லுங்க கோஷன்ட் என்ன வரும் எழுதிட்டு சொல்லுமா புக்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருமா dash 90 ஒண்ணா பண்ணு 3 3s are 9 அப்புறம் 0 சேர்த்துக்கோ 0 3s are மா ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சது 90 divided by 3 தான கிடைச்சது 0 வராது 30 very good C சொல்லுங்க C 480 divided by 480 divided by 120 போடு எழுது கடகடன்னு 480 divided by 120 0 ஸ்ட்ரைக் பண்ணா என்ன கிடைக்கும் சின்னதா எழுதுமா சும்மா உனக்கு ஹிண்ட்டுக்கு தானேமா அது 120 என்னமா பிரச்சனை 48 என்ன கிடைச்சிருக்கு உனக்கு 48 divided by 12 டேபிள் சொல்லுங்க 12 உனக்கு என்ன கிடைக்கணும் 8 தானே கிடைக்கணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் 4 சார் ட்ரை பண்ணி பாரு 48 புரிஞ்சிருச்சா ஆன்சர் என்னது 4 தான் ஆன்சர் அடுத்ததுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க 660 divided by 660 divided by 60 கேன்சல் பண்ணுங்க 660 divided by 60 dash oh 11 வெரி குட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அடுத்தது 5th ரைட் த எஸ்டிமேட்டட் கோஷன் பை ரவுண்டிங் த டிவைடண்ட் டு த நியரஸ்ட் 100 டிவைடண்ட் எது டிவைடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் மேல இருக்கிறது டிவைடண்ட் டிவைசரை பண்ண இதுல டிவைடண்ட் பண்ண சொல்றாங்க எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும் நியரஸ்ட் 100 900 divided by 9 very good B 900 divided by 9 200 divided by 15 மா நியரஸ்ட் 100s மா ஏமா 3 0 சேர்க்கற என்ன ஆகும் நியரஸ்ட் 100ஸ்க்கு இது பிளஸ் ஆமா ஆகும் கரெக்ட் தான் சொல்லு 30 சொல்லுங்க 3000 3000 divided by 15 3000 divided by 15 C சொல்லுங்க 3600 divided by 120 very good அடுத்து 6500 divided by
130. வெரி குட். அதெல்லாம் 0 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ணணும். சரியா? அதெல்லாம் நீ நாளைக்கு பண்ணிக்கங்க. ரைட் த எஸ்டிமேட்டட் கோஷன் பை ரவுண்டிங் த டிவைடண்ட் டு த நியரஸ்ட் 1000. அதே மாதிரி தான் 1000 கடகடன்னு சொல்லுங்க. கீழே இடம் இருக்கு பாரு, கடகடன்னு எழுது. டிவைடண்டா? அதே தான்மா, டிவைடண்ட் தான். டிவைடண்ட்னா மேலே இருக்கிறது தானே. இப்போ கீழே 7 1000 பண்ண சொல்லுவாங்க. 7,000 பண்ண சொன்னா என்ன பண்ணுவ? 7000 போடுவியா? 7க்கு நியரஸ்ட் 1000 சொல்லு பார்ப்போம். சும்மா சொல்லு பார்ப்போம் எப்படி யோசிக்கிறேன்னு பார்க்குறேன். 7க்கு நியரஸ்ட் 1000 என்ன? 7க்கு நியரஸ்ட் டென்ஸ் எது? ஒரே ஒரு டிஜிட் தானே. 7க்கு நியரஸ்ட் டென்ஸ் என்னம்மா? 7க்கு நியரஸ்ட் டென்ஸ் 10. 7க்கு நியரஸ்ட் 100. 100 அவ்வளோதான். 7க்கு நியரஸ்ட் 1000 அவ்வளோதான். சீக்கிரம் சொல்லுங்க, 12 ஆக போகுது. 34,000. என்னம்மா? 35,000. 35,000 divided by 7. கரெக்ட். அடுத்து B. 78,000 divided by 13. Very good. 78,000 divided by 13. C. 100,000. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆக்குற? 224. என்னம்மா அது அவ்வளோ கஷ்டமாம்மா? 25,000 divided by 50. அது என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டம்? உனக்கு தௌசண்ட்ஸ்னா என்ன? ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. 5யோட கிரேட்டரு. அங்கே ஒன்று ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் 0 ஆக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ முடங்குற? T for dog சொல்லுங்க. 84,000 divided by 120. வெரி குட். அவ்வளோதான். நான் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிச்சு. ஓகே, மீதி இருக்கிறது நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். சரியா? ஒரு தடவை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். நான் அம்மாவை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை வந்து மாற்றி கலந்து வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுக்க சொல்கிறேன். நான் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய நம்பர் பார்த்தால 3 டிஜிட் நம்பர். அதோட போட்டு பார்ப்போம். என்னம்மா? அதோட ஒரே ஒரு நம்பர் போட்டு பார்ப்போம். எதை போட்டு பார்க்குறேன்ற? டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 டிஜிட்டோட டிவைட் பண்ணாங்கல்ல. அதான்மா இப்போ கீழே கொடுத்துருக்காங்களே, இதில் பண்ணுறியா இதில் பண்ணுற? நீ போட்டு பாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டு பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. இல்லைனா நான் அம்மாவை நாளைக்கு வந்து எழுதி கொடுக்க சொல்கிறேன். சரியா? இது ஆப்லேயும் இருக்குது பாரு, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ரெட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. அந்த ஆப்லேயும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்பில் வரும். சரியா? வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி. நாளைக்கு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த பேஜ் வரையும் முடிச்சிருக்கோம்? 43 வரையும் முடிச்சிருக்கோம். சரியா? 44, 45, 46 வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு. நீ யோகா பண்ண மாதிரி தான் சீக்கிரம் தான் முடிச்சிருக்கலாம். சரியா? நான் எப்பயோ முடிச்சிட்டு அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க.